அசாம் மாநிலத்தின் பிரம்மபுத்திரா நதிக்கரையை ஒட்டி அமைந்துள்ள அடர்ந்த காடுகளுக்கு நடுவே ஒரு கிராமம். பெயரை கேட்டாலே இந்திய வரலாற்றின் மர்மப் பக்கங்கள் நடுங்கும். மாயோங், இந்தியாவின் சூனிய தலைநகரம். இரவு மணி 11. அசாம் மாநிலத்தின் பிரம்மபுத்திரா நதிக்கரையை ஒட்டி அமைந்திருக்கும் அந்த அடர்ந்த காட்டுப் பகுதியில் இருள் தன் கரிய கரங்களால் உலகத்தை மூடியிருந்தது. பண்டைய இந்திய வரலாற்றின் எந்தவொரு பக்கத்திலும் வெளிப்படையாக எழுதப்படாத, ஆனால் செவிவழி கதைகளாத, நூற்றாண்டுகளாக அச்சத்தோடு பேசப்பட்டு வரும் ஒரு பூமி அது. பேரை கேட்டாலே அனுபவமிக்க மாந்திரீகர்களின் நெஞ்சமும் நடுங்கும். மாயோங். இங்கே நிலத்தில் காலடி வைப்பவர்கள் வெறும் மண்ணை மிதிக்கவில்லை, பல 100 ஆண்டுகால மர்மத்தையும் தீர்க்கப்படாத பல கேள்விகளையும் சேர்த்துத்தான் மிதிக்கிறார்கள். மீரா, கேமராவை சீக்கிரம் ஆன் பண்ணு. லென்ஸ் கவர் எடுக்கப்பட்டிருக்கான்னு பாரு. நாம இப்போ சரியாக மாயோங் கிராமத்தோட எல்லைக்கூட்டுக்கு வந்துட்டோம். இதோ பாரு, இந்த மரங்களுக்கு நடுவே தொங்குற அந்த பழமையான வழிகாட்டி பலகையை பாரு. துருப்பிடிச்ச அந்த இரும்பு தகட்டுல மாயோங், அசாம், இந்தியா அப்படின்னு இரத்த சிவப்பு எழுத்துக்கள் மாதிரி எழுதப்படுக்கு. சுத்தி பாரு மீரா, பகல் நேரத்துல கூட சூரிய வெளிச்சம் பூமிக்கு வராத அளவுக்கு மரக்கிளைகள் ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சிருக்கு. இங்க அடிக்கிற இந்த காத்துல ஏதோ ஒரு புரியாத மூலிகையோட வாசனையும், கூடவே நம்ம தோலை ஊடுருவி போற ஏதோ ஒரு விசித்திரமான பயமும் கலந்திருக்கு. அர்ஜுன், எனக்கு ஏனோ இது சரியா படல. குவாஹாட்டியிலிருந்து நாம கிளம்பும் போதே உள்ளூர் மக்கள் எல்லாரும் நம்ம கிட்ட கெஞ்சி எச்சரிச்சாங்க. சாயங்காலம் 6 மணிக்கு அப்புறம் மாயோங் காட்டு பாதை பக்கம் யாருமே போகக்கூடாது. அதுவும் பௌர்ணமி நெருங்குற இந்த நாள்ல அந்த பக்கம் கால் கூட வைக்க கூடாதுன்னு சொன்னாங்களே. இங்க நடக்கிற விஷயங்கள் வெறும் மூட நம்பிக்கையோ இல்ல சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிற கதையோ இல்ல அர்ஜுன். இங்க ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி நம்மை கண்காணிச்சுட்டே இருக்கு. பயம்தான் மீரா மனிதனோட மிகப்பெரிய எதிரி. அந்த பயத்தை மூலதனமா வச்சுதான் பல 100 வருஷமா இந்த மாதிரியான கதைகளை உருவாக்கியிருக்காங்க. மூடநம்பிக்கையா இல்ல உண்மையிலேயே இங்க ஏதேனும் மாய சக்தி இருக்கான்னு உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டத்தானே நாம இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். பாட்காஸ்டிங் உலகத்துல இதுவரைக்கும் யாரும் கால் வைக்காத இடம் இது. இந்தியாவின் சூனிய தலைநகரம்னு உலகத்தால அழைக்கப்படுற இந்த மாயோங் கிராமத்துல பல தலைமுறைகளா புதஞ்சு கிடக்கிற அந்த பேரா ரகசியத்தை நாம இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணி வெளிக்கொண்டு வந்தே தீருவோம். கேமராவை கெட்டியா பிடி, நாம உள்ள அடியெடுத்து வைக்கிறோம். அர்ஜுனின் தைரியமான வார்த்தைகள் காற்றில் கரைந்தாலும் மாயோங்கின் அந்த பழமையான எல்லைக்கோடு அவர்களின் வருகையை ஒரு எச்சரிக்கையோடு பார்த்து கொண்டிருந்தது. அந்த அடர்ந்த காட்டுக்குள் அவர்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வரலாற்றின் பேரிருளுக்குள் அவர்களை அழைத்துச் சென்று கொண்டிருந்தது. மாயோங்கின் மர்மம் நேற்றோ இன்றோ தொடங்கியதல்ல. இதன் வேர்கள் நூற்றாண்டு காலமாக இந்த மண்ணில் உறைந்து கிடக்கும் ஒரு மாபெரும் வரலாற்று இரத்தக்கரை படிந்த மர்மத்தோடு பிணைக்கப்பட்டுள்ளன. காலத்தின் கணக்குகளை திருப்பி பார்த்தால் கிபி 337 ஆண்டு இந்திய வரலாறே திரும்பி பார்க்க அச்சப்படும் அந்த ஒரு நிகழ்வு இந்த மாயோங் காட்டின் ஆழத்தில்தான் அரங்கேறியது. தம்பி, நிறுத்து. அந்த இடத்துல காலை வைக்காதே. யார் நீங்க? இந்த நள்ளிரவு நேரத்துல இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள ஒத்தையில நிக்கிறீங்க? என் பேரு புபன் போரா. தலைமுறையா இந்த மாயோங் கிராமத்தோட பழங்கால மந்திரச்சுவடிகளையும் மூலிகை ரகசியங்களையும் பாதுகாத்து வர்ற குடும்பத்தில இருந்து வந்தவன் நான். தம்பி, நீ இப்ப காலை வைக்க பார்த்த நிலம் சாதாரண நிலமில்ல. இது பல 1000 பேரின் உயிரை குடிச்ச பலிபீடம். பலிபீடமா? ஐயா, நாங்க இந்த ஊரோட வரலாற்றை ஆராய்ச்சி பண்ண வந்திருக்கோம். நீங்க என்ன சொல்ல வரீங்க? வரலாறாமா? வரலாற்று புத்தகங்கள்ல சில பக்கங்களை உண்மைய பார்த்து பயந்து கிழிச்சு போட்டுட்டாங்க. கிபி 1337 தில்லி சுல்தானகத்தை ஆட்சி செஞ்ச முகமது பின் துக்ளக் தனது வலிமை மிக்க 1,00,000 படைகளோட அசாம் மாநிலத்தை கைப்பற்ற படையெடுத்து வந்தான். அவனோட பிரதான இலக்கு இந்த மாயோங் காட்டு பகுதியும் இங்கிருந்த மாந்திரீக பொக்கிஷங்களும் தான். 1,00,000 வீரர்களா? துக்ளக்கின் தக்கான படையெடுப்பை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அசாம் படையெடுப்புல என்ன ஆச்சு ஐயா? 1,00,000 படை வீரர்களும்
ஆயிரக்கணக்கான குதிரைகளும் யானைகளும் இந்த மாயோங்கு காட்டுக்குள்ள வரிசையா அணிவகுத்து வந்தாங்க. ஆனா வந்த ஒருத்தர் கூட திரும்ப உயிருடன் போகல அம்மா. அங்கே எந்த பெரிய போரும் நடக்கல, இரத்த ஆறு ஓடல, கத்திகளின் சப்தம் கேட்கல. ஆனா ஒரே ஒரு ராத்திரியில, வெறும் ஒரே ஒரு ராத்திரியில அந்த 1,00,000 வீரர்களும் அவங்களோட குதிரைகளும் போர்க்கள ஆயுதங்களும் காத்தோட காத்தா மாயமா மறைஞ்சு போனாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு எந்த உலக வரலாற்று ஆய்வாளராலும் கண்டுபிடிக்க முடியல. அவங்க ஏந்தி வந்த வாள்களும் கேடயங்களும் மட்டும் இந்த காட்டு மண்ணுக்குள்ள ஆழமா புதைஞ்சு கிடக்கு. 1,00,000 போர்ப்படைகள் ஒரே இரவில் தடயமே இல்லாம மாயமானாங்களா? இது எப்படி சாத்தியமாகும்? மாயோங் மாந்திரிகர்கள் தங்களோட சூனிய சக்தி மூலமா அந்த படைய ஆவியாக்கி அழிச்சாங்கன்னு சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. இல்ல, இதுக்கு பின்னாடி ஏதேனும் இயற்கை விஷ வாயு தாக்குதலோ அல்லது இந்த காட்டின் சதுப்பு நிலத்துல படை வீரர்கள் புதையுண்ட அறிவியல் காரணமோ இருக்கா? இது சூனியமா இல்ல இயற்கையின் ரகசிய தற்காப்பா? அறிவியலா மாந்திரீகமான்னு உங்களுக்குள்ள இருக்கும் இந்த கேள்விக்கான பதிலை இந்த மாயோங் காடே உங்களுக்கு காட்டும் தம்பி. வாங்க என் கூட. காட்டின் மர்மமான பாதைகளை கடந்து புபவன் போரா அர்ஜுனையும் மீராவையும் தனது பல தலைமுறை பழமையான இல்லத்திற்கு அழைத்துச் செல்கிறார். நாற்புறமும் பழங்கால அஸ்ஸாமிய மொழியில் எழுதப்பட்ட ஓலைச்சுவடிகளும் காய்ந்த மூலிகை வேர்களும் நிறைந்திருந்த அந்த வீட்டின் முன்றிலில் ஒரு பிரம்மாண்டமான முதிய மரம் நின்று கொண்டிருந்தது. அங்கே அறிவியலின் விதிகளையே சவாலுக்கு உட்படுத்தும் ஒரு அற்புதக் காட்சியை அர்ஜுனும் மீராவும் காணப்போகிறார்கள் என்று அவர்கள் கனவிலும் நினைக்கவில்லை. அர்ஜுன், அங்கே அங்கே பாரு, மனுஷ கை எதுவுமே இல்லாம யாருமே தொடாம அந்த கனமான இரும்பு கோடரி காத்துல மிதந்து வந்து அந்த மரத்தை வெட்டுது. அர்ஜுன், இது நிஜந்தானா? இது எப்படி சாத்தியமாகும்? மீரா, கேமரால நைட் விஷன் ஆன் பண்ணி ஜூம் பண்ணு. மரக்கிளைகள்ல யாராவது நைலான் கயிறோ இல்ல மெல்லிய ஆப்டிக்கல் வயரோ கட்டி ஆட்டுறாங்களான்னு பாரு. இது கண்டிப்பா ஏதோ ஒரு மேஜிக் தந்திரமாத்தான் இருக்கணும். கயிறும் இல்லை, எந்த மாய தந்திரமும் இல்லை தம்பி. கண்ணுக்கு தெரியாத கயிறுகளை விட வலிமையானது வார்த்தைகள். இது மாயோங் மண்ணோட பழங்கால உச்சாடனம் மற்றும் ஆகர்ஷணம். இந்த காட்டின் காத்துல கலந்திருக்கிற மந்திர ஒலிகள் இவை. இங்க வெறும் கோடரிகள் மட்டும் காற்றில் பறக்கல தம்பி. இந்த மாயோங் கிராமத்துல நோய்களை குணப்படுத்த உடம்புல இருக்கிற நஞ்சை வெளியேற்ற பித்தளை சொம்புகளும் தட்டுகளும் கூட காற்றில் பறந்து சென்று நோயாளி உடம்புல ஒட்டிக்கிட்டு தன் வேலையைச் செய்யும். ஐயா, இருங்க. அந்த கோடரி காத்துல எழும்பி பறக்கறதுக்கு சரியா 2 வினாடிக்கு முன்னாடி நீங்க உங்க தொண்டையில இருந்து ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ல சில விசித்திரமான வார்த்தைகளை உச்சரிச்சீங்க. அதை என் ஆடியோ ரெக்கார்டர் துல்லியமா பதிவு பண்ணியிருக்கு. அர்ஜுன், என்ன சொல்ற நீ? மீரா, இது வெறும் மந்திரமோ மூட நம்பிக்கையோ இல்லை. இது ஒரு மாபெரும் ஒலி அதிர்வெண் ரகசியம். மனிதக் குரல் நான்கள் உருவாக்கும் குறிப்பிட்ட ஒலி அதிர்வெண்ணையும் இந்த மாயோங் காட்டின் பிரத்யேக காற்று அழுத்தத்தையும் ஒன்று சேர்த்து புவியீர்ப்பு விசையை எதிர்த்து ஒரு பொருளை காற்றில் மிதக்க வைக்கிற பண்டைய ஒலி அறிவியல் இது. இதைத்தான் நவீன அறிவியல் அகௌஸ்டிக் லெவிடேஷன் அப்படின்னு சொல்லுது. பிரபஞ்சத்தின் ரகசியத்தை நீங்க அறிவியல் அப்படின்னு சொல்றீங்க தம்பி. நாங்க அது எங்களோட முன்னோர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்த மந்திரம்னு சொல்றோம். வார்த்தைகள் வேறையா இருக்கலாம், ஆனா உண்மை ரெண்டும் ஒன்றுதான். இரவின் இருள் மேலும் அடர்ந்து கொண்டிருந்தது. மாயோங் கிராமத்தை பற்றி வெளியுலகத்தில் மிகவும் அச்சமூட்டும் கதை ஒன்று உண்டு. மனிதர்களை ஆடாகவும் மிருகங்களாகவும் மாற்றும் மாந்திரீகம். அறிவியலின் வழியில் உண்மையை மட்டுமே தேடி வந்த அர்ஜுனுக்கு இந்த ஒரு விஷயம் மட்டும் பெரும் சந்தேகத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியிருந்தது. அந்த மர்மத்தின் திரையை கிழிக்க அர்ஜுன் புபன்போராவை நோக்கி திரும்புகிறான். ஐயா, மாயோங் கிராமத்துல மனிதர்களை ஆடா மாத்திடுவாங்கன்னு வெளியுலகத்துல ரொம்ப பரவலா பேசப்படுதே. உண்மையிலேயே ஒரு மனிதனோட எலும்புகளையும் சதைகளையும் மாற்றி அவனை ஒரு விலங்கா மாத்த முடியுமா?
ஒரு மனித உடலியல் ரீதியா இது சாத்தியமே இல்லையே. உடலை மாற்ற வேண்டியதில்லை தம்பி, மனதை மாற்றினால் போதும். மாயோங்கின் பழங்கால காடுகள்ல மட்டுமே விளையக்கூடிய சில ரகசிய மூலிகை புகையையும் எங்களோட மனோவசியக்கட்டு மந்திர ஒலிகளையும் ஒரு மனிதன் மீது பிரயோகிக்கும்போது அவனுடைய மூளை முற்றிலுமாக எங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். அவனோட சுய நினைவும் பகுத்தறிவும் முற்றிலும் அழிஞ்சு போகும். சுயநினைவு அழிஞ்சுடுமா? ஆமா, அவன் தன்னை மனிதன்னு மறந்துடுவான். தான் ஒரு ஆடு அப்படின்னே முழுமையா நம்பத் தொடங்குவான். 4 கால்ல நடப்பான், புல் மேய்வான், ஆடு மாதிரியே கத்துவான். உடம்பை மாத்தாமலேயே ஒரு மனிதனின் ஆவியையும் மூளையையும் முற்றிலுமா நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்ற பேராற்றல் ரகசியம் இது. அப்போ கிபி 1337 இந்த காட்டுக்குள்ள வந்தத அந்த 1,00,000 துக்ளக் படை வீரர்களுக்கும் இதுதான் நடந்ததா? இந்த மூலிகை புகையையும் மனோவசியத்தையும் பயன்படுத்தி அவங்களோட மூளைய முடக்கி இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள வழிகாட்டி தப்ப விட்டு ஒட்டுமொத்தமா அழிச்சாங்களா? மாயோங்கின் ரகசியம் நீங்க நினைக்கிறதை விடவும் ரொம்ப பெரியதாம்மா. எதிரிகளை அழிக்க இங்க மந்திரமும் பயன்பட்டது. இந்த காட்டின் மாய மூலிகைகளும் பயன்பட்டன. இயற்கை தந்த சக்தியை எங்களோட முன்னோர்கள் தற்காப்புக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க. இரவு கடந்து மாயோங் காட்டின் அடர்ந்த மரக்கிளைகளுக்கு இடையே விடியலின் முதல் சூரிய வெளிச்சக் கற்றைகள் பாயத் தொடங்கின. மாயோங் வெறும் பயமுறுத்தும் மூட நம்பிக்கை நிறைந்த சூனிய கிராமம் அல்ல. அது நம் பண்டைய முன்னோர்களின் ஒளி அறிவியல், மனோதத்துவம், மூலிகை மருத்துவம் மற்றும் இயற்கையின் பேராற்றலை ஒன்றிணைத்த ஒரு மறைக்கப்பட்ட அறிவியல் பொக்கிஷம். மாயோங் கிராமத்தின் கதவுகள் மந்திரங்களால் மூடப்படவில்லை. நமது அறியாமையினாலும் பயத்தினாலும் மூடப்பட்டிருக்கின்றன. சூனியம், மாந்திரீகம்னு உலகம் ஒதுக்கி வச்ச இந்த மந்திர கிராமத்தின் உண்மையான ரகசியம் இயற்கைக்கும் மனித மூளைக்கும் இடையே உள்ள பிரம்மாண்டமான பேராற்றலே. அறிவியலும் நம்பிக்கையும் கைகோர்க்கும் இந்த மாயோங் என்றும் இந்தியாவின் அவிழ்க்க முடியாத ஒரு அழகான மர்மமே.